ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. இப்பொழுது நாம் ஸ்ரீ கருட புராணத்தின் பிரேதகாண்டம் அதில் உள்ளதை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். போன பாகத்தில் அந்த 5 இந்திரியங்கள் வாயிலாக மற்ற ஜீவராசிகள் ஒவ்வொன்றும் அதால் அனுபவிப்பதையும் மனிதனுக்கு அதை தவிர உள்ள ஆசைகள் வந்த பாசங்களால் அவன் அனுபவிக்கும் சுகதுக்கங்களையும் பற்றியும் பார்த்தோம். அப்படி இருக்கும்போது மனிதனுக்கு அந்த இந்திரிய நுகர்வை தவிர இந்த ஆசை, பந்தம், பாசம் இதெல்லாம் இருக்குது. கடைசி வரைக்கும் வாழறவங்க ரொம்ப பேரில் அந்த இதிலேயே மாட்டி அவங்க ஜீவனை விட்டுடுறாங்க. ஆனால் இந்த மிருத்யு அப்படிங்கிற யமன் எல்லாத்தையும் கவனித்து கொட்டி தான் இருக்கான். அவங்க காலம் வரும்போது அவரோட உயிரை எடுத்து விடுகிறான். இந்த உலக இதிலேயே இந்திரியங்கள் சுகத்திலையும் பந்த பாசங்கள்லேயும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் திடீரென்று இதேமாரி ஒரு மரணத்தை எதிர்பார்ப்பதில்லை. எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் கூட அதை பற்றி சிந்தித்து பார்த்து தன்னை மாற்றிக்கொள்ளவோ இது கொள்ளவோ அதிகபட்ச மனிதர்கள் அது மாதிரி இருக்கிறார்கள் என்பதை பற்றி பகவான் ஸ்ரீமன் நாராயணன் வருடன் குறைத்து கொண்டிருப்பதை போன பாகத்தில் பார்த்தோம். மேற்கொண்டு இப்பொழுது பார்க்கிறோம். உலகின் மனிதன் பிறந்தே இறக்கிறான். யாரிடமும் சொல்லாமல் கேளாமல் வந்து பிறப்பதைப் போலவே பெண்டு பிள்ளைகள், உற்றார், உறவினர்கள், பொருளாசையால் தேடிய பொருள், மண்ணாசையால் தேடிய மனை, மாளிகை ஆகிய அனைத்தையும் விட்டு உற்றாரும் உறவினரும் பெற்றவர்களும் பார்த்திருக்க சொல்லியது சொல்லாமலேயே மனிதன் ஆண்டு போகின்றான். இது இயற்கையாக நடக்கிறது. பெற்றோர்கள், பெண்டு பிள்ளைகள் ஆகியவர்களின் ஒருவரும் தனக்கு துணை இல்லாமல் தான் ஒருவனாகவே அவன் எப்படி பூமியில் தனியானாக பிறந்தானோ அப்படியே அவன் மட்டுமே தனியனாகவே மடிந்து போகிறான். இது நம்ம எல்லோருக்கும் உள்ள நியதி. ஒருவன் இறந்தவுடன் அவன் உடலை காஷ்டம் போல பூமியில் கிடத்தி உற்றாரும் உறவினரும் எல்லோருமாக சேர்ந்து ஆ ஊ என்று அழுது அரட்டுவார்கள். அவ்வாறு அவர்கள் அழுது புலம்புவதால் செத்தவன் அடையும் பயன்தான் என்ன? பொய்யான பத்திரங்கள் எழுதுதல், பொய் சொல்லுதல், ஏமாற்றுதல், வழிப்பறி செய்தல், கொலை புரிதல் முதலிய தீய தொழில்களை புரிந்து ஒருவன் பொருளை சம்பாதிக்க அவனை சார்ந்த அனைவருமே அவன் சம்பாதித்த பொருள்களை உரிமையுடன் அனுபவிப்பார்கள். பொய் ஓலை எழுதலாகிய அத்தகைய தீய செயலை செய்ததால் வருகின்ற கொடிய பாவத்திலும் பொருள்களை அனுபவிகளுக்கு பங்கு ஏதேனும் உண்டோ என்றால் ஒரு சிறிதும் இருப்பதில்லை. அவர்கள் பாவத்தின் பயனில் பங்கு கொள்வதில்லை. அந்த பாவச் செயலை செய்து பிறர் பொருளையோ உரிமையையோ அல்லது உழைப்பையோ கவர்ந்தவன் எவனோ அவன் ஒருவனே அந்த பாவம் முழுமைக்கும் பாத்தியமுடையவனாகி தீய நரகத்தை அடைவான். அவ்வாறு தீய தொழிலை செய்து அவன் ஈட்டிய பொருளாவது அவன் மாண்ட பிறகு அவனோடு செல்லுமோ என்றால், அவ்வாறு அவன் சம்பாதித்த பொருள் இறந்த பிறகு அவன் எடுத்துக்கொண்டு போவோம் என்று நினைத்தாலும் முடியாது. அப்படி செல்லுமோ என்றால் அதுவும் கொஞ்சம் கூட செல்லாமல் அவனை விட்டு அவன் வீட்டிலேயே தங்கிவிடும். உறவினர் முதலியவர்களும் அவனது சவத்தோடு மயானம் வரை சென்று விட்டு உடனே தம் வீடு மீண்டு விடுவார்கள். அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. வேறு என்ன பண்ண முடியும்?
இறப்பதற்கு முன்பு அவனவன் செய்த பாவ புண்ணியங்களே மயானத்தையும் தாண்டி அவனவனுடன் செல்பவனும் ஆகும். எனக்கு பக்தனாகி தொண்டு புரியும், அதாவது இங்கன்னா பகவானுக்கு பக்தனாகி தொண்டு புரியும் செந்தன்மை பூண்ட அந்தணனுக்கு எந்த பொருள் கொடுக்கப்படவில்லையோ அந்த பொருள் அதை உடையவனுக்கு சொந்தமல்ல. அதாவது அவரே நினச்சிட்டு இருக்கிற ஒருவருக்கு உலோவிடம் இருக்கும் பெரும் பொருள் ஐயோகோ நாமல்ல அந்தணன் கையில் தானமாக கொடுக்கப்படவில்லையே, தீர்த்த யாத்திரைகளுக்கும் தல யாத்திரைகளுக்கும் நாம் பயன்படவில்லையே, புண்ணிய செயல்களுக்கும் பயன்படுத்தப்படவில்லையே, கிருமி கூடாகி உடலானது அனித்தியமாயிற்றே. அதாவது எடுத்து போனோம்னா அது முழு பூஜை வந்துடும், அப்படியே விட்டோம்னாக்க. அதுக்காக சொல்கிறாங்க உள்ளேயும் 1008 கிருமிகள்லாம் இருக்குது. கிருமி கூடாகி உடலானது அனித்தியமாயிற்றே, நித்தியம் இல்லையே, அழிஞ்சு போகிறது தானே. மலக்குடலாகிய மனித உடல் எரிந்தோ அழிந்தோ போகக்கூடியதாயிற்றே. நம்மை வைத்திருக்கும் லோபி இந்த உண்மையை அறியாமல், லோபின்னா கஞ்சர், அறியாமல் இருக்கிறானே, அவன் இறந்த பிறகு நம்மை வேறு எவன் தான் கவர்ந்து செல்வான் அப்படின்னு அந்த பொருள்லாம் கவலைப்படுமா. அவன் ஒருங்கே கவர்ந்து நம்மை எந்த விலை மகள் கையிலே கொடுப்பானோ என்று கதறும். அவன் அவனுக்காக செலவழித்து தீய வழியில் செலவழிப்பானோ அப்படின்னு அந்த செல்வமெல்லாம் அஞ்சுமா. பூர்வ ஜென்மத்தில் தான தர்மங்களை செய்தவனே மறுபிறவியில் மகாபாக்கியவனாகிறான். ஆகையால் அந்த ஜென்மத்திலும் அவன்தான் தர்மங்களை செய்தால், அவன் தான் தர்மங்களை செய்தால் அதற்கடுத்த பிறவியில் அதிக தனவானாக இருப்பான். எவன் ஒருவன் தான தர்மங்களை பக்தி சிரத்தையின்றி, அதாவது பக்தி சிரத்தையின்றி தான தர்மங்களை ஏதோ ஒன்றும் இல்லாமல் ஒரு பக்தி சிரத்தையோடு செய்பவன் தான் எண்ணியவற்றை எல்லாம் எண்ணியவாறே எய்துவான். அரும் பெரும் பேரான மோட்சமும் அவனுக்கு கிடைக்கும். அதேமாரி உள்ளவனுக்கு பக்தி சிரத்தையோடு செய்யப்படும் தர்மமோ தானமோ தினையளவே சிறிதாக இருந்தாலும் மலையளவு பெரிய நன்மையை தரும். ஒரு பொருளும் இல்லாத முனிவர்கள் எல்லாம் தம் நல்ல மனம் நற்செயல்களாலேயே நிர்தேச இன்ப வீடாகிய எம் உலகை, அதாவது பகவானின் உலகை அடைகிறார்கள். ஆகையால் உள்ள தூய்மையும் பக்தியும் இல்லாமல் தானம் தவம் தர்மம் முதலியவற்றை செய்தாலும் அவை ஒரு சிறிதும் பயன்படாமல் போய்விடும். உள்ள தூய்மை இல்லாமல் பக்தி இல்லாமல் தான தவம் தர்மம் முதலியவற்றை செய்தாலும் அவை ஒரு சிறிதும் பயன்படாமல் போயிடும். முக்திக்கு சாதனமான பரம பக்தியையாவது, முக்திக்கு பரம பக்தி முக்கியம். ஞானம் எவ்வளோ முக்கியமோ பக்தியும் முக்கியம். பிற பக்தி மார்க்கம் எனப்படும் தேவ சேவைகளை, அது திருத்தொண்டுகளையாவது செய்வதும் தான தர்மங்களை செய்வதுமே உத்தமமாகும். இவ்வாறு ஸ்ரீமன் நாராயணன் கருடனுக்கு உரைத்தார். இன்று இந்த பாகத்துடன் முடித்துக் கொள்கிறோம். மற்றதை அடுத்த நாள் பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ சாய்ராம்.